வெல்கம் டு பணியும் வைப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் ஏல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் பார்க்குறோம். அதில் கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோயுமே நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்லணும், இப்போ இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பீரியாடிக் டேபிளில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஒரே வீடியோவில் போட முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா டைரக்டா வந்து இந்த ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் டெலூரியம் அட்டாமிக் நம்பர் 52 சரௌண்டட் பை எலிமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர். அப்படியே கொஸ்டினை தமிழ்ல பாருங்க. நவீன தனிம வரிசை அட்டவணையில் டெலூரியம் அணு எண் 52 அணு எண்களை கொண்ட தனிமங்களால் சூழப்பட்டுள்ளது. இப்ப எல்லா கொஸ்டினுமே நம்ம என்னன்னா எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடும். பிளஸ் இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் பார்க்குற அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அட்டாச் பண்ணிடுவேன். எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கான கொஸ்டின் எப்படிலாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ண நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த கேள்வியை வந்து உங்க எக்ஸாம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு பாருங்களேன். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன ஏதோ ஒரு தனிமத்தை கொடுத்துட்டு அந்த தனிமத்தை சுத்தியுள்ள வந்து தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் கேட்கறாங்க, இது எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? சில பேருக்கு வந்து இது டவுட்டா வரலாம். பட் இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீரியாடிக் டேபிளை பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்பரை பாருங்களேன். அதாவது 1, அதே மாதிரி 2, ஒவ்வொரு பீரியட்லையும் என்னன்னா தனிமங்கள் வந்து கன்சிக்யூட்டிவா தான் போயிட்டு இருக்கும். 1, 2, 3, 4. அதன்படி பார்க்கும்போது அவங்க கேட்டது வந்து 52 டெலூரியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 52 டெலூரியம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப 52 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்ன இருக்கிற தனிமம் என்ன இருக்கும்? 51 இருக்கும். அதுக்கு அடுத்துள்ள தனிமம் என்ன? 53 இருக்கும். அப்ப 51, 53 டெஃபினட்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. 51 இன்ட்டு 53 இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பில தான் இருக்கு. டக்குன்னு என்ன போட்டலாம்? பி வந்து ஆன்சர் எடுத்துலாம். இது லாஜிக்கலாமே என்னன்னா, இந்த பீரியாடிக் டேபிள்ல பீரியட்ஸ் இருக்கு. அது கன்சிக்யூட்டா வரும். இது தெரிஞ்சதா போதும் ஆன்சர் பண்ணிடலாம். பட் இதே பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்டடா இல்ல வந்து டஃபா கேட்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா, நல்லா கவனிங்க. பீரியாடிக் டேபிள்ல சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அதனே ஃபீச்சர்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பீரியட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து பீரியட்னு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் 7 பீரியட் வந்து பீரியாடிக் டேபிள்ஸ்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து 2 தனிமம். ஹைட்ரஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும். அடுத்து 2வது பீரியட். 2வது அண்ட் 3வது பீரியட்ல என்னன்னா 8 எலிமெண்ட் ஈச் இருக்கும். அதாவது 2வது பீரியட்ல வந்து 8 தனிமம் இருக்கும். 3வது பீரியட்ல என்ன 8 தனிமம் இருக்கும். அடுத்து 4 அண்ட் 5வது பீரியட்ல வந்து 18 தனிமம் இருக்கும். அதாவது 4வது இதுல பாத்தீங்கன்னா 18 தனிமம் இருக்கும். 5வது பாத்தீங்கன்னா 18 தனிமம் இருக்கும். அடுத்து 6 அண்ட் 7 இதுல பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 32 தனிமம் இருக்கும். அதாவது நல்லா கவனிங்களேன். இப்ப சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, ஓகே இது வந்து என்னன்னா 4வதுல வந்து 18 தனிமம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அப்போ ஓகே என்டையரா 18. அப்ப 5வதுலயும் 18 தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 57 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்னன்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் வரும். இது இருக்கனாலதான் என்ன, இந்த 6வதுல வந்து 32 இருக்கும், 7வதுல வந்து 32 இருக்கும். இது எதுக்காக சொல்ல வாருன்னா, இப்ப சப்போஸ் இதே பேட்டர்ன்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஸ்டின் வந்து ட்விஸ்டடா இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனா, ஓகே இதுல 52 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்ல 52ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணணும்? பீரியட்ல 2 தான் வரும். அடுத்த பீரியட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் வரும். அப்ப என்ன இங்க ஒரு 2, இங்க ஒரு 8. ஃபர்ஸ்ட் 2 பீரியட்லயே வந்து 10 தனிமம் போயிடும். அடுத்து 3வது பீரியட் என்ன 1 ஒரு 8 வரும். அப்ப 3வது முடியும் போது 18 முடிஞ்சிடும். அடுத்து 4வது வாங்க. 4வது பீரியட்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 இருக்கும். ஆல்ரெடி 18, இங்க ஒரு 18 கூட்டினா என்ன 36. அப்ப 36க்கு அப்புறம் என்ன 4வதுல வந்து ஒரு 18 வரும். அப்ப 4வது கிட்டதான் என்ன அப்படின்னா 52 வரணும். சோ 52 வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த 52ல இருந்து நீங்க 18 கழிக்கணும். ஏன்னா 3வதுல வந்து 18 தனிமம் இருக்கு, 4வதுலயும் 18 தனிமம் இருக்கு. எந்த ஒரு தனிமம் இருக்கோ அந்த தனிமத்துல இருந்து என்ன 18 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? இங்க 4, 12, 4, 3 34 வரும். அதனாலதான் இங்க பாருங்களேன், 34 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 52க்கு மேல இருக்கும். அதனால வந்து என்ன 34. பட் அதுலயே நம்ம என்ன பண்ண முடியும்னா 52ல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா 18 கூட்ட முடியாது. கூட்டணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க கீழே 18 இருந்தா வந்து நம்ம கூட்டிக்கலாம். பட் ஏன்னா இந்த இடத்துல 32 இருக்கும் ரைட்டா, அதனால கூட்ட முடியாது.
அதனால என்ன பண்ணா இதுக்கு கீழே வந்து 84 இருக்கும். ஸோ ஒய் எம் டெல்லிங் தட் அப்படின்னா மொத்தம் ஒவ்வொரு இதுலையும் எத்தனை வந்து தனிமம் இருக்கு, ஒரு பீரியட்ல எத்தனை தனிமம் இருக்கு, அது எந்தனாவது பீரியட்ல வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ண முடியும்னா உங்களால ஃபைன் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் இயர் மேண்டலீவோட பீரியாடிக் டேபிள் பப்ளிஷ்ட் இன் எ ஜெர்மன் ஜேர்னல் அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்ப பாக்குற வந்து டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்காக ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமானது வந்து மேண்டலீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பீரியாடிக் டேபிள் கிரியேட் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1869ல என்ன பண்ணிருப்பானா மேண்டலீவ் அவரோட பீரியாடிக் டேபிள் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் என்ன பண்ணா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. பட் இது லேட்டரா எப்ப வந்துருன்னா எல்லாருக்கும் காமன் பீப்புளுக்கு தெரியும் 1872ல வெளியே வந்திருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 1872. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் டில ரொம்ப டைரக்டா கேட்பாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தான் கேட்பாங்க. வாட் இஸ் வாட், அவ்வளவுதான். ரொம்ப டெப்தா போயிட்டு அந்த மேண்டலியோட பீரியாடிக் டேபிள் என்ன, அது என்னதான் சொன்னாங்க, அந்த அளவுக்கு போகணும் கூட அவசியம் கிடையாது. அதாவது பேசிக்கா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணாவே போதும். குரூப் டில கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும், ரைட்டா? சரி, அடுத்து போவாங்க. அடுத்த கேள்வி மூணாவது பாருங்களேன். இந்த இயர்லி டேஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் வாஸ் அட்டம்ப்டட் அக்கார்டிங் டு தேர். ஒன்றும் கிடையாது. இப்ப தனிமத்தை வந்து என்னன்னா இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணணும், வகைப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருப்பாங்க. அது எதன் அடிப்படையில பண்ணாங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே ஸ்கூல் புக்ல வந்து இருக்கதான். ஏன் சொல்றேன்னா நான் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரிக்கான டாபிக் வந்து எடுக்கும்போது நான் எதை பேஸா வச்சு எடுத்தேன்னா ஸ்கூல் புக் என்சிஐட்ட வச்சு தான் வந்து எடுத்தேன். அதனாலதான் நல்லா கவனிங்களேன். இங்க தனிமத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் யார் யோசிச்சிருப்பானா 1789ல ஆண்டனியோ லவாய்சர் வந்து யோசிச்சிருப்பாரு. அவர் தான் வந்து தனிமத்துல வகைப்படுத்தலாம். அதை வகைப்படுத்துறதுக்கு எதை வச்சுனா ப்ராப்பர்ட்டி வச்சு வகைப்படுத்திருப்பாரு. அது என்ன ப்ராப்பர்ட்டா, ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமம் வந்து எந்த மாதிரி இருக்கு. இப்ப சில தனிமங்கள் வந்து ஷைனியா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும், அதே மாதிரி ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு என்ன சொல்லுவானா அந்த தனிமம் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாரு. இவதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தனிமத்தை மெட்டல் அண்ட் வந்து நான் மெட்டலா வந்து கிளாஸிஃபை பண்ணுவாரு. அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன, எதன் அடிப்படையில வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி, பண்புகள் அடிப்படையில். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து போமா. இவன் நீங்க பாருங்களேன். அதாவது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வச்சு வந்துன்னா கிளாஸிஃபை பண்றாரு. பட் மாடர்ன் டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 4 பேர். ஒன்னு டர்பரினர், அடுத்து நியூலன், அடுத்து மேண்டலிவ், அடுத்து வந்து மோஸ்ட்லியோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாமிக் லெவல்ல வந்து ஒரு ஆட்டம், ஒரு தனிமம் இருக்குன்னா தனிமம் ஆட்டமாலா இருக்கும். அந்த ஆட்டம் லெவல்ல இருக்கிற நம்பர், அட்டாமிக் நம்பர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வகைப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து மாடர்ன். இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ லவாய்சர். அவர் ஜஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன பண்ணிருப்பானா வகைப்படுத்திருப்பாரு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களேன். விச் எலிமெண்ட் டஸ் நாட் பிலாங் டு த குரூப் நம்பர் 11 இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கா? இப்ப இந்த பர்டிகுலரா இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. யூ மீன்ஸ் என்ன, கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். சியூ மீன்ஸ் என்ன, காப்பர். காப்பருக்கான சிம்பிள் தான் வந்து சியூ. ஏஜி மீன்ஸ் வந்து சில்வருக்கான வந்து சிம்பிள் ஏஜி சில்வர். இந்த ஹெச்இ வந்து என்னன்னா மெர்குரி. ஸோ மெர்குரி நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா மெட்டல் நான் மெட்டல்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கும், அங்க டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா மெர்குரி என்பது ஒன்லி மெட்டல் சொல்லுவாங்க. ஒன்லி மெட்டல் பிரசன்ட் இன், அதாவது ஒன்லி மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்குன்னா லிக்விடா இருக்கும். ஒன்லி மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கிற ஒரு தனிமம் அப்படின்னா அது மெர்குரி மட்டும்தான். இது எந்த டேபிள் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஹச் எங்க இருக்குன்னா 80. இது என்னன்னா 12வது குரூப்ல வரும். அவங்க கேள்வி கேட்டது என்ன, எது வந்து 11வது குரூப்ல சம்பந்தம் இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர், ஏஜி வந்து சில்வர், அதே மாதிரி கோல்டு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் வரும். இப்போ எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுக்கிறாங்கன்னா நம்ம மெர்க்குரி ரிலேட்டடா கெமிஸ்ட்ரி நிறைய இடத்துல வந்து லேர்ன் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அதனால மெர்க்குரி பத்தி வந்து டீட்டெயில் லேர்ன் பண்ணும்போது அந்த பீரியாடிக் டேபிள் அது எங்க இருக்கு, என்ன மாதிரி வந்து இடத்துல குரூப்ல இருக்கு, இதெல்லாமே லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து போங்க. 5th கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் எலிமெண்ட் ஆஃப் குரூப் 1 இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் அட்டாமிக் ரேடியஸ். உனக்கு கிடையாது, ஒரு 5 தனிமம். இந்த தனிமத்தோட என்ன கொடுத்துட்டாங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பருமே கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா
அட்டாமிக் ரேடியஸ்ல டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்து குரூப் 1ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன கான்செப்ட்னா பீரியாடிக் டேபிள் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது சில ட்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னா பீரியாடிக் டேபிள்ல பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி. இது பீரியாடிக் டேபிள்ல அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டாப் டு பாட்டம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அதே லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது டிக்ரீஸ் ஆகும். இது நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இப்ப இதை வச்சுதான் வந்து இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். என்ன இப்போ குரூப் 1, அதாவது இதுதான் வந்து என்ன பீரியாடிக் டேபிள் இருக்குன்னா இதுதான் வந்து குரூப் 1. குரூப் 1ல என்ன ஆகுனா மேல இருந்து கீழே போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொல்லலாம் 3 வருமா, அதாவது அடுத்து 19, சரி 19க்கு அப்புறம் 11 இருக்கு, 11 சோடியம் வரும். அடுத்து பொட்டாசியம் 19 இருக்கு, அடுத்து 37 இருக்கு, அடுத்து 55 இருக்கு. அப்ப இந்த வரிசையில பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் டாப் டு பாட்டம் கீழே போகும்போது என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன மேல இருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன மூணாவது இதுல என்னன்னா இதான் இருக்கிறதுலே வந்து என்ன அட்டாமிக் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், லோ. இது வந்து ஹை. அவன் கேள்வி டிக்ரீசிங் ஆர்டர்னு சொல்லியிருக்கான். அப்ப டிக்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ் என்ன, ஹைல இருந்து லோவை கேட்டிருக்கான். அப்ப ஹையா இருக்குது என்ன 55. 55 என்ன சிஎஸ். சிஎஸ்னா ஒண்ணு கிடையாது, சிசிஎம் சொல்றது. சிஎஸ் சிசிஎம், ஆர்பி ஃபார் ருபீடியம், என்ஏ ஃபார் சோடியம், கே ஃபார் பொட்டாசியம், எல்ஐ ஃபார் வந்து லித்தியம். அப்ப சிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். 4 ஆப்ஷன்லயும் வந்து சிஎஸ் இருக்கு. சிஎஸ்க்கு அப்புறம் என்ன 37 ருபீடியம். அப்ப சிஎஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருபீடியம், ரைட்டு. சிஎஸ் வந்து அதிகம், அடுத்து வந்து ருபீடியம். ருபீடியத்துக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா கே வரும். ஏன்னா இதுதான் 19, அதனால பொட்டாசியம். அடுத்து என்ன சோடியம், அடுத்து வந்து லித்தியம். அதாவது சிஎஸ் இருக்குல்ல அட்டாமிக் ரேடியஸ் ஹை, அப்புறம் போக போக என்ன கம்மியாயிட்டு வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். சொல்றது புரியும் நினைக்கிறேன், அதனால ஆன்சர் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து போமா. அடுத்து 6வது கேள்வி வந்து பாருங்களேன். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அடிஷன் ஆஃப் எ நியூ செல் டவுன் த குரூப் ரிசல்டன். உனக்கு கிடையாது. நம்ம பீரியாடிக் டேபிள்ல இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, என்ன ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் மேல இருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோமா. இதை வச்சே வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூவான செல் வந்து ஆட் பண்ணும்போது நியூ செல் மீனிங் என்ன, ஒரு தனிமம் இருக்குன்னா தனிமத்தோட மையப்பகுதி நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் சுத்தி என்ன எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் அந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஷெல்லு கூடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. முதல் கூட்டில் மேக்சிமம் வந்து 2 எலக்ட்ரான் இருக்க முடியும், 2வது கூட்டில் 8 எலக்ட்ரான் இருக்க முடியும், 3வது கூட்டில் 18, 4வது கூட்டில்னா 32. அதனால கே, எல், எம், என்னன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க மோர் எலக்ட்ரான் ஷெல். அப்ப எலக்ட்ரான் ஷெல் வந்து ஆட் ஆகும்போது என்ன ஆகும், மேல இந்த டாப் டு பாட்டம், அதாவது மேல இருந்து கீழே வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஷெல் ஆட் ஆகிட்டே வரும்போது என்ன அட்டாமிக் சைஸ் ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ரைட்டா. அடுத்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு இதுல அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுனா என்ன, அதுல எலக்ட்ரானோட செல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஒரு தனிமத்துக்கு வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் கோடு போடுறது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அந்த தனிமத்துல வந்து புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அதிகமான ஷெல் எலக்ட்ரான் ஷெல் வருதுன்னா என்ன, எது இன்க்ரீஸ் ஆகும், புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். புரோட்டான் அதிகமா இருக்கும்போது என்னன்னா அந்த தனிமத்துல என்னன்னா நியூக்ளியர் சார்ஜ்மே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரோட்டான் தான் வந்து நியூக்ளியர் சார்ஜ் அந்த தனிமத்துக்கு கொடுக்கறது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நியூக்ளியர் சார்ஜ்மே இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். புரியும் நினைக்கிறேன். அடுத்து வாங்க 7வது கொஸ்டின் பாருங்களேன். குரூப் 2 எலிமெண்ட் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர் ஷோனஸ் அப்படின்னு இருக்கா. இது ஒன்றும் தெரியாது, பீரியாடிக் டேபிள் லேர்ன் பண்ணும்போது சில ட்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்போம், நல்லா கவனிங்க. இப்ப குரூப் 1 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல், தமிழ்ல வந்து கார உலோகங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். குரூப் 2 என்ன சொல்லுவோம்னா ஆல்கலின் எர்த் மெட்டல், காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் 3ல இருந்து 12 என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம், இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து குரூப் 16 வந்து சால்கோஜன்ஸ். குரூப் 16 சால்கோஜன்ஸ். குரூப் 17 ஹாலோஜன்ஸ். குரூப் 17 ஹாலோஜன்ஸ்கள். குரூப் 18 நோபல் கேஸ். நோபல் கேஸ் தான் தமிழ்ல மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். அதாவது பீரியாடிக் டேபிள்ல நம்ம குரூப் இருக்கும், மொத்தம் 18 குரூப் இருக்கும்.
அந்த ஒவ்வொரு குரூப்பா குரூப்னா ஒன்றும் கிடையாது. இதே நம்ம வந்துன்னா ப்ராப்பர் லேர்ன் பண்ணிருக்கோங்க பாருங்களேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப். ரெண்டாவது இந்த மாதிரி என்ன 18 குரூப் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னன்னா ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேரு தான் வந்து அந்த பேரை வச்சுதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரூப் 2 என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. குரூப் 2 என்ன? ஆல்கலின் எர்த் மெட்டல். குரூப் 1 வந்து வெறும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்கலைன் மெட்டல். ஆத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஆல்கலி மெட்டல், அடுத்து ஆல்கலின் எர்த் மெட்டல். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல் ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த ஸ்லைட்லாம் இப்ப நான் கொடுத்துருக்க வந்து இதெல்லாம் எங்க அப்படின்னா நான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து டீச் பண்றேன். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியில் நான் என்ன டீச் பண்ணும் அந்த ஸ்லைடு தான் வந்து இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கிளாஸ் நான் என்ன டீச் பண்ணியிருக்கணும் அதுக்கான பிடிஎஃப்மே வந்து கொடுத்துருவேன். எதுக்காக சொல்ல வரணும், இந்த பிடிஎஃப் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் ஐ பர்சனலி சக்சஸ் பண்ணுவேன். பட் ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் எப்போதும் ஒரு சயின்ஸுக்கு வந்து ஓனா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஓனா நோட்ஸ் எடுக்கும் போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்களேன். Which one of the following metal has a electronic configuration 2,8,4 சொல்றாங்க. என்ன? இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிற வந்து தனிமம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த தனிமத்தோட வந்து அட்டாமிக் நம்பர். ஏன்னா அந்த தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அதை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து போட்டுடலாம். மின்னணு அமைப்பு வந்து போட்டுடலாம். அதாவது கே, எல், எம், என் இது வந்து போட்டுடலாம். இப்ப இந்த 4 தனிமத்தோட வந்துன்னா அட்டாமிக் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் தனிமம் என்ன? குளோரின் வந்து இருந்ததா? அந்த இடத்துல கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. குளோரினோட வந்து அட்டாமிக் நம்பர் 17, ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் 18, பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15, சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் 14. நம்மளுக்கு தெரியும் முதல் கூட்டில் மேக்ஸிமம் என்ன வரும்? 2 வரும். இரண்டாவது கூட்டில் 8, மூணாவது கூட்டில் 18, நாலாவது கூட்டில் 32. இப்ப 14 இருக்குன்னா என்ன? இது எப்படி ஆகும்? 2, 8 அதுக்கப்புறம் 4 தான் வரும். அதே மாதிரி இங்க 17 இருக்குன்னா 2,8,7, 18னா 2,8,8, 15னா 2,8,5. அவன் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 2,8,4. சிலிக்கான் தான் என்ன 2,8,4. ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் 14 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இப்ப என்னன்னா ஓகே இந்த மாதிரி வந்து தனிமம்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 20 தனிமத்தை நம்ம மனப்பாடம் பண்ணியே தீரணும். அதாவது குரூப் டில கண்டிப்பா நீங்க கெமிஸ்ட்ரியில வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். இந்த 20 தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2, லித்தியம் 3. இது நம்ம ஸ்கூல்லே லேர்ன் பண்ணிருக்கலாம். பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, புளோரின் வந்து 9, நியான் 10, சோடியம் 11, மெக்னீசியம் 12, அலுமினியம் 13, சிலிக்கான் 14, பாஸ்பரஸ் 15, சல்ஃபர் 16, குளோரின் 17, ஆர்கான் 18, பொட்டாசியம் 19, கால்சியம் 20. 20 தனிமமும் என்ன நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் பண்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த கேள்வியில கேட்டது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்குள்ள இருக்கிற தனிமத்தோட வந்து அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். சரி, அது போயிடலாம். 9வது கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் அதிக பேருக்கு என்னோட சேனல் வந்து என்னோட வீடியோஸ் வந்து போகும். அதனால என்னன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நிறைய பேர் பாக்குறாங்க, நம்ம கண்டென்ட் ரொம்ப வந்து குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜிஎஸ், அதாவது நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, ஜிஎஸ்க்காக வந்து ஆன்லைன்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபாலோ அவர் சேனல். எதுக்காகனா நான் டெடிக்கேட்டடா ஜிஎஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க ஹிந்தி சேனல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு சேனல் ரன் பண்ணுவாங்க. அதே பேட்டர்ன்ல வந்து தமிழ்ல வந்து நான் ஜிஎஸ்க்காக வந்துன்னா கம்ப்ளீட் ஜிஎஸ், ஒன்லி ஜிஎஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவேன்னா இந்த சேனல் நான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, இந்த கேள்வி வந்து பாருங்களேன். நேம் த கெமிஸ்ட் ஹூ அரேஞ்ச்ட் த எலிமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன்டு குரூப் இன் த இயர் 1817. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், அப்படியே ஸ்கூல் புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாபரினரோட ட்ரையாட்ஸா வந்து 1817 என்ன பண்ணிருப்பானா இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன 1817 சொல்லிட்டு யாரு பண்ணிருப்பாருன்னா ஜேடபிள்யூ டாபரினர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். இவர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனிமத்தையும் அந்த தனிமத்தை வந்து ட்ரையாட் சொல்லுவார். அதாவது மூணு மூணு தனிமம் என்ன பண்ணுவோம்னா அந்த தனிமத்தோட ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா அது வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ப்ராப்பரா வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் தான் பொறுமையா நான் டீச் பண்ணுவேன். பட் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க
என்ன மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லிட்டு பார்த்ததுனால இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இருக்கும். நான் என்டையரா டீச் பண்ணிருப்பேன், அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, அடுத்து வாங்க. 10வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ட்ரெண்ட் ஆஃப் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கரெக்ட்? எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதை பொறுத்தனா மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. பீரியாடிக் டேபிள் அகைன் ட்ரெண்ட்ஸ் தான். என்ன? மெட்டலோட கேரக்டர், இந்த அட்டாமிக் ரேடியஸையும் மெட்டலோட கேரக்டரோட டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் இதை நீங்க ஞாபகத்துல வச்சா போதும். மிச்சம் இருக்கிறது என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மெட்டாலிக் கேரக்டர் என்ன? டாப்ல இந்த மேல இருந்து கீழே வரும்போது என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது என்னன்னா டிக்ரீஸ் ஆகும். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப என்ன? மெட்டாலிக் கேரக்டர் அக்ராஸ் த பீரியட். பீரியட் மீன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட். இந்த அக்ராஸ் த பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப அக்ராஸ் த பீரியட் மீன்ஸ் என்ன? லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. எஸ். அதே மாதிரி இன்க்ரீஸ் த டவுன் த குரூப். ஆமா, மேல இருந்து கீழே டாப் டு பாட்டன் வரும்போது என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்குது. மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், கீழே போகும்போது லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஏதா வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் பேஸ்ட் வந்து அதிக கொஸ்டின் கேட்கறாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈவன் அந்த பீரியாடிக் டேபிள்ல, அதாவது இது வந்து பீரியட், இந்த லைன் வருது வந்து குரூப். வெர்டிகலா இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட் சொல்லுவோம். ஹரிசாண்டலா இருக்கிறத வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நான் ப்ராப்பரா வந்து இது ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல வந்து அந்த மெட்டாலிக் கேரக்டர் ஏன் வந்து டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா அதுக்கான ரீசனை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த ரீசனை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கேன், அதுவே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல போயிடும். அதனாலதான் வந்து நான் எந்த இடத்துல நான் டீச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் சொல்றேன்னு பாத்தீங்களா, ஜிஎஸ்க்கான பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், இப்போ பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். அதை எடுத்தனே வந்து நான் அட்டாச் பண்ணிடும். இந்த என்டையர் ஜிஎஸ்க்கான கோர்ஸ் வந்து நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டா கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க ஜாயின் பண்ணணும்னா 59 வந்து பே பண்ணணும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வேற ஏதாவது வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஜெனியூனா உங்களுக்கு வந்து என்னன்னா ஏதாவது நீங்க வந்து கேட்கனா வந்து கால் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் ரீசனுக்காக வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி வந்து அவங்களோட பர்சனல் ரிலேட்டடா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை வந்து என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரோட வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தவங்களோட பர்சனலான ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காகலாம் அங்க இல்ல. நான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ராப்ளம் இருந்தா மட்டும் வந்து நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். வேற ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது இங்கேயே நான் சொல்லிடுறேன். சரி, ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோல வந்து கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு தாராளமா ஆன்சர் பண்றேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெட்டல் நான் மெட்டல் இருக்கும், அதுல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.